முதல் யாழ்ப்பாணத்தை நேசியுங்கள். உங்களது பிரதேசத்திலே உதறல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாட்டை நேசியுங்கள். நாட்டை நேசிக்கக்கூடிய இவ்வாறானவர்களை முன்னேற்றுங்கள். வியாபார நோக்கத்தோட ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்கோ உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறதுக்கோ சிறந்த முறையில நான் வெளிப்படையா பேசுறேன், யாருக்கும் பயம் இல்லை. சூப்பரா இருக்கு. என்ஜின் சந்தம் இல்லை, சீட் கம்ஃபர்டபிள். எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் உலகத்தில் சிறந்த நாடாக ஆகும். அவர்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள்? நேற்றின் மின்சார புத்தக வண்டியை அறிமுகம் செய்ய இருக்கின்றார். அவரோடு இணைந்து ஏரிய விருந்தினர்களை கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சத்தங்கத்தை மில்ல போகும் இந்த வாட்டியா ரைட் இல்ல தடிய ரைட் 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 சாதியம் சாதியம் நீங்க எவ்வளவு அண்ணா 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 இருக்கு அமைச்சர் பாருங்க அப்படியே நோட் எடுங்க பாத்தீங்கன்னா இந்த நெப்டியூன் ஆட்டோவை முதலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி இளங்குமரன் அவர்கள் ஓட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஆட்டோட சவுண்டே இல்லை, தெரியும் எலக்ட்ரிக் ஆட்டோ தானே, ஆட்டோ ஓடுற சவுண்டே இல்லை. அப்படி ஓடுன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சத்தம் கூட இல்லை. ஆட்டோடு இருக்கீங்களா? அதுக்கு மிதக்கும் அப்படி சூப்பரா இருக்கு. என்ஜின் சந்தம் இல்லை, சீட் கம்ஃபர்டபிள். மென்மேலும் முன்னேறும். முதல் கட்டம் தானே உண்மையாவே மற்றாட்டோட உதறல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சீட் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்குது. மற்ற இதுல லக்கேஜ் மேத்தக்கூடிய வசதி இருக்கிறபடியா வியாபார நோக்கத்தோட ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்கோ உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறதுக்கோ சிறந்த முறையில பின்பக்கத்தால கதவு வந்து லக்கேஜா மாட்டக்கூடிய வசதி இருக்குது. இது மக்களை ஏற்றுவது மட்டுமில்லை, இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டாகி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். உண்மையாகவே இது என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண இளைஞர், ஒரு தமிழ் இளைஞர், அது கிளிநொச்சி கேம்பஸில் கல்வி கற்ற இளைஞர், அவரின் முயற்சியால் இந்த ஒரு இவ்வாறான செயற்பாடு செய்ததற்காக உண்மையாக வாழ்த்துகின்றோம். இதே மாதிரி பல துறைகளில் பலர் முன்னேற வேண்டும். இந்த கருடன் மென்மேலும் முன்னேறி இதற்கு அடுத்தபடியாக வாகன உற்பத்தியோ மென்மேலும் உற்பத்தி செய்யறதுக்கு எங்களோட அரசாங்கத்தால பூரணமான ஆதரவை பெற்றோம். இடவசதிகளை பற்றாக்குறையா இருக்குதா, உடனடியாக அமைச்சர் கூறியிருந்தார். கைத்தொழில் பேட்டையில் உடனடியாக பெற்று தருவோம். மேலதிகமாக காங்கேசன்துறையில் பல கைத்தொழில் வேலையை உருவாக போகிறது. அதற்கான பூர்வாங்க வேலை முடிவுன்று இருக்கிறது. அதுக்கான முதற்கட்டமாக மின்சார இணைப்புகள், ஹைட்ரஜன் லைன்களை இழுப்பதற்கான மின்சார பட்டியல் செலுத்தியுள்ளோம். வீதிகள் புனரமைக்க போகின்றோம். அந்த கைத்தொழில் வலயத்திற்கு புகையிரத பாதை விநியோகிக்க போகின்றோம். ஏனென்றால் மூலதன பொருட்களை கொண்டு வருவது புகையிரத்துக்கு கூட கொண்டு வர முடியும். அதே நேரம் புகையிரத்துக்கு ஊடாகவே வேறு மாவட்டங்களுக்கு இவ்வாறான முடிவு பொருட்களை விநியோகிப்பதற்காக அந்த பிரதேசம் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் அது இலங்கையில் ஒரு சிறந்த கைத்தொழில் வலயமாக மாறுவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அருகில் காபர் இருக்கிறது, விமான நிலையம் வருகிறது, போக்குவரத்து ரயில் பாதை இருக்கிறது. இவ்வாறான ஒரு கைத்தொழில் வலயமானது இலங்கையில் இதுதான் பிரசித்தி பெற்ற கைத்தொழில் வலயமாக திகழும். அதே நேரம் எங்களது அரசாங்கத்தில் 5 கைத்தொழில் வலயங்களை இனங்கண்டிருக்கிறோம் இலங்கையில். அதில் 3 கைத்தொழில் வலயம் வடமாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம். ஒன்று பரந்தன், ஒன்று காங்கேசன்துறை, மாங்குளம். அதற்கான பூர்வாங்க முதற்கட்ட மின்சார இணைப்புகளை வழங்குவதற்கான கட்டணங்கள் செலுத்தி இருக்கிறோம். பரந்தன் இரசாயன ஃபேக்டரி வெகு விரைவில் உதயமாகும் 2 வருடத்திற்குள் அந்த இயங்கு நிலைக்கு வருவதற்கான முதற்கட்டம் மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு என்னிடம் கேட்டிருந்தார். அப்போது போகும்போது அதற்கான மின்சார கட்டணம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கெப்பாசிட்டியே பெரிய அளவு, இவ்வளவு தேவை ஒன்று மின்சார இன்ஜினியரை கேட்கின்றார். திரும்ப நான் மீள கேட்ட போது அவர்கள் சொன்னவோ அந்த நிறுவனம் அமைப்பிடம் கேட்டிருந்த ரசாயன ஃபேக்டரி அமைக்கின்ற அமைப்பிடம் கேட்ட குறைந்தது பரந்தனில் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய ரசாயன ஃபேக்டரியாக மாறும். இலங்கையில் சிறந்த ரசாயன தொழிற்சாலையாக பரந்தன் ரசாயன தொழிலை மீள கட்டியெழுப்ப போகின்றோம். இவ்வாறான தொழிற்சாலைகள் வடமாகாணத்தில் உதயமாகும். அதே நேரம் இவ்வாறானவர்களுக்கு கைத்தொழில் அமைச்சுக்கூடாக குறைந்த வட்டி வீதத்தில் கடனிலை கொடுத்து ஊக்கப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டோம். வடமாகாணத்தில் பலர் இனி
புதிய புதிய தொழில் முயற்சிகளை சிந்தித்து அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்கு தாங்கள் அதுக்கான பூரண ஒத்துழைப்பை அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுப்போம். இனவாத ரீதி இல்லாத அரசாங்கம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மென்மேலும் எங்கள் நாடு முன்னேற வேண்டும். எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் உலகத்தில் சிறந்த நாடாக ஆகும். ஏனென்றால் பலர் இன்று வெளிநாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இளைஞர்கள் நான் கவலைப்படுகின்றேன். ஏன் நாங்கள் வெளிநாட்டை மாதிரி இலங்கையை மாற்றினால் பணம் செலவழித்து போக வேண்டியது இல்லை. இன்று பலர் வெளிநாடு செல்வதாகவும் அது கட்சிக்காரர்கள் 1 கோடி 2 கோடி என்று ஏமாந்து விட்டார்கள். இன்று வெளிநாட்டில் இந்த போய் அங்கே விசா எடுக்கிறதுக்காக கடிதம் கேட்கிறார். இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கு காட்டுறதுக்காக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எமது செயலாளர் அங்கே சென்ற போது புலிக்கொடியுடன் நின்று போராடி இருந்தார்கள். அப்போது அது அங்கே இருக்கும் சட்டத்தரணிகளால் வழிநடத்தப்பட்டது. சட்டத்தரணி பீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அங்கே இருப்பவர் கூறுவார் 20 லட்சத்துக்கு மேலாம் ஒரு தவணைக்கு. அவ்வாறென்றால் அந்த கேசுகள் நீடிப்பதற்கு இவ்வாறான போராட்டங்கள் செய்து அதை பயிலில் செருகுவதற்காகத்தான் அந்த போராட்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. அங்கே இருக்கிறவர் கூறுகிறார், அந்த வக்கீல்ட பேரும் சொல்லியிருந்தார், அந்த சட்டத்திறனிகள் தான் இதை அரேஞ்ச் பண்றாரு. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் உழைக்க வேண்டும். இன்று கூட எங்கள் கட்சி காரியாலயத்துக்கு வருகிறார்கள் பலர். இந்த தினகரன் மீடியாவை வைத்து உழைக்கிறார்கள். அது வெளிநாட்டிலிருந்து போலீஸில் இருந்தவர்கள் என்றுதான் நினைக்கின்றேன். இன்றைக்கு 30 லட்சம் தினகரனால் கேட்கப்படுகிறது. ஒரு நபரிடம் காசை போடுங்கள் நாங்கள் விடுகிறோம் என்று அவர்களது வீட்டுக்கு போலீசார்களை அனுப்புகிறார்கள். இதுகளை வெளிநாட்டிலிருந்து 2 பேர் ரெக்கார்டை சொல்றார். என்ற குடும்பம் வெளிநாட்டிலேயும் இருக்குது. இவ்வாறான ஒரு கடுமையான தண்டனை எடுப்போம். ஏனென்றால் நல்ல செயற்பாடு நடைபெறுவது எங்களுக்கு தெரியும். உண்மையாக செயற்படுவது என்ற கடினம். நான் கடினப்பட்டுத்தான் பல செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். என் மீதும் பல வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பழைய அரசியல் கலாச்சாரத்தை பழைய அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள். நாங்கள் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றோம். புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு வர விரும்பாத அரசியல்வாதிகள் பழைய அரசியல்வாதிகளை பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்து பழைய பாணியில் செய்கிறது. ஏனென்றால் உங்களை மிரட்டினாதான் அவர்கள் வாழலாம், உங்களுக்கு அடித்தாதான் அவர்கள் வாழலாம், அரசியல் உழைக்கலாம். அவர்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள், எனக்கு வழக்கு தொடுப்பவர்கள் செய்யட்டும். இலங்கையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இனவாதம் வந்த நாட்டில் பிறட்டும். இவ்வாறானவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறேன் அவர்களிடம், நாட்டை நேசியுங்கள். நாட்டை நேசிக்கக்கூடிய இவ்வாறானவர்களை முன்னேற்றுங்கள். உங்களது குடும்பம் நாட்டை பற்றி நேசிக்கவில்லை, அதனால் தான் இவ்வாறு செயற்படுகிறீர்கள். இங்கே வரும் அபிவிருத்தியில் தடங்களா இருக்கிறீர்கள். எதிர்வரும் காலத்தில் நான் வெளிப்படையா பேசினேன், யாருக்கு பயம் இல்லை. நான் உண்மையா இருப்பேன். உண்மை எப்பயும் தோற்காத நம்பிக்கை கஷ்டம் வெல்லும் உண்மை. அதனால் இவ்வாறானவர்கள் பணிவாக்குகிறேன். இலங்கையை முதல் நேசியுங்கள், முதல் யாழ்ப்பாணத்தை நேசியுங்கள். உங்களது பிரதேசத்தில் என்று அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இவர் இளைஞர் யாழ்ப்பாண இளைஞர் செய்கிறவர். அவ்வாறானவர்கள் நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்போம். உண்மையானவர்கள் நல்ல உள்ளங்கள் எங்களுடன் அணிதிரள்வது தவிர்க்க முடியாது. இந்த வருஷம் இனிமேலும் நல்ல உண்மையான பக்கம் மக்கள் அணிதிரள்வார்கள் கூறிக்கொண்டு இவ்வாறானவர்கள் நாங்கள் ஊக்கப்படுத்துவோம்.